நம்மளோட கோப்ராசி மாஜியால் வந்துட்டு புதிய உறுப்பினர்கள் வந்துட்டு 500 சொச்ச புதிய உறுப்பினர்கள் வந்துட்டு கோப்ராசி மாஜியால் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு காலகட்டத்தில் நம்மளோட கோப்ராசி மாஜியால் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் மாற்றி புதிய உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எதை நம்மளுக்கு காமிக்குது என்றால், நம்மளோட கோப்ராசி மாஜியா ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அந்த ஏஜிஎம்ல வந்துட்டு சில திட்டங்கள்லாம் குறிப்பாக நம்ம அறிவிக்கிறது புதிய திட்டங்கள். ஒன்று வந்துட்டு கட்டடம் வாங்கிறதுக்குள்ள திட்டங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். இரண்டாவது வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் திட்டம், மூணாவது வந்து எக்ரிகல்ச்சர், நாலாவது வந்துட்டு அந்த என்ன டூரிசம் திட்டத்தை. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு புதிய திட்டம். வணக்கம், நான் வந்து கோப்ராசி மாஜியா சேர்மன் தலைவர் டத்து இப்ராஹிம் ஷா. பக்கத்தில் வந்துட்டு கோப்ராசி மாஜியாவோட துணைத் தலைவர் அண்ணன் தொப்லான், கோப்ராசி மாஜியாவோட செக்ரட்டரி அண்ணன் கணேசன். இன்றைக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு கூட்டம். எல்லாம் கோப்ராசி மாஜியாவோட மாநில தலைவர்கள் வந்து நம்ம நியமித்தோம். அவங்களுக்கு வந்து கடிதத்தை கொடுத்தோம். கெடாவில் வந்துட்டு எஸ் டேவிட்டை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் கெடா தலைவராக. புலாப்பி நாங்கள் வந்துட்டு எம் நாராயணசாமி, பேரால் வந்துட்டு எஸ் மோகன், அப்புறம் ஸ்லாங்கூரில் வந்துட்டு கே செல்வகுமார், விலாயா பிரிஸ்குத்துவானில் வந்துட்டு டாக்டர் ஜோலை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம். பஹாங் மாநிலத்தில் வந்துட்டு கதிரேசன், அப்புறம் நெகிஸ்மிலாவில் வந்துட்டு சத்யராஜ், ஜோஹர் மாநிலத்தில் வந்துட்டு தங்கராஜு, மலாக்கா மாநிலம் வந்துட்டு ஏ சைமன் வந்து நம்ம நியமிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இவங்களை நியமிச்சேன்னு சொன்னால், கண்டிப்பாக இவங்க எல்லோரும் கோப்ராசி மாஜியாவோட வளர்ச்சிக்காக அவங்க பாடுபடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் கோப்ராசி மாஜியாவோட திட்டத்தை வந்துட்டு அங்கே மாநிலத்தில் இருக்கின்ற பேராளர்கள்ட்ட உறுப்பினர்கள் வந்து அவங்க சேர்ப்பார்கள் என்று தான் அவங்கள நம்ம நியமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வருகின்ற மார்ச் மாதத்தில் வந்துட்டு நம்மளோட வட்டார கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த வட்டார கூட்டத்தில் வந்துட்டு நம்ம புதிய பேராளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த நியமனப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் இந்த மாநில தலைவர்களாம் இந்த கோப்ராசியோட இந்த திட்டத்துக்கு வந்துட்டு அவங்க பாடுபடுவார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் சொல்ல இருக்கின்றேன். இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட கோப்ராசி மாஜியால் வந்துட்டு புதிய உறுப்பினர்கள் வந்துட்டு 500 சொச்ச புதிய உறுப்பினர்கள் வந்துட்டு கோப்ராசி மாஜியால் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு காலகட்டத்தில் நம்மளோட கோப்ராசி மாஜியால் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் மாற்றி புதிய உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எதை நம்மளுக்கு காமிக்குது என்றால், நம்மளோட கோப்ராசி மாஜியா ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அவங்க எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கின்றார்கள், நம்ம கோப்ராசி மாஜியா சிறப்பாக செயல்படுது என்று. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கோப்ராசி மாஜியாவில் தான் அதிகமான உறுப்பினர் சேர்ந்திருக்கின்றார்கள். மலேசியாவில் கோப்ராசி மாஜியாவில் 500 உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த உறுப்பினர்களுக்காக நான் நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோப்ராசி மாஜியா வந்துட்டு 33ஆம் ஆண்டு ஏஜிஎம் நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். 1977 வந்து இந்த கோப்ராசி ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 48 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. ஆகவே ஜூன் மாதத்தில் வந்துட்டு நம்ம ஏஜிஎம் 33ஆம் ஏஜிஎம் வந்து நம்ம நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். அந்த ஏஜிஎம்ல வந்துட்டு சில திட்டங்கள்லாம் குறிப்பாக நம்ம அறிவிக்கிறது புதிய திட்டங்கள். ஒன்று வந்துட்டு கட்டடம் வாங்கிறதுக்குள்ள திட்டங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். இரண்டாவது வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் திட்டம், மூணாவது வந்து எக்ரிகல்ச்சர், நாலாவது வந்துட்டு அந்த என்ன டூரிசம் திட்டத்தை. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு புதிய திட்டம். இந்த ஏஜிஎம்ல வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பேராளர்கிட்ட வந்துட்டு அவங்கள்ட்ட விவாதம் செய்து இதெல்லாம் வந்து நம்ம அறிவிக்க இருக்கின்றோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட கோப்ராசி மாஜியா வந்துட்டு இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த வேலையில் கண்டிப்பாக என்னோட போர்ட் டைரக்டர்ஸ்க்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இருக்கின்ற உறுப்பினருக்கு என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. ஏனென்றால் அவங்க எல்லாம் இன்னும் கோப்ராசி மாஜியா கூட இருக்கின்றார்கள், நம்பிக்கை வைத்து இருக்கின்றார்கள். இதுதான் என்னோட இது. ஓகே, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்துட்டு 16,000 உறுப்பினர் இருக்கின்றார்கள். முன்பு வந்து 15,000 பேர் இருந்தாங்க. இப்போ புதிய உறுப்பினர்லாம் சேர்த்து ஒரு 16,000 பேர் இருக்காங்க இப்போ புதிய உறுப்பினர்கள். ஓகே, இந்த 4 திட்டம் வந்துட்டு நான் எப்போ ஆரம்பிக்கிறோம் என்றால்,
ஏஜிஎம் முடித்த பிறகு ஜூன் மாதத்தில் நம்ம 33ஆம் ஆண்டு ஏஜிஎம் நடைபெற இருக்கின்றது. அந்த ஏஜிஎம்மில் வந்துட்டு இந்த திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பேராளர்கிட்ட நம்ம சொல்லி விவாதம் செய்து அப்புறம் நம்ம ஏற்றுக்கொண்டு எஸ்கேமுக்கு அனுப்பி அப்புறம் இந்த திட்டங்களை நம்ம அமல்படுத்த இருக்கின்றோம். அதில் ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால் நம்ம கோஆபரேசிவ் மாஜியாவுக்கு வந்துட்டு ஒரு புதிய கட்டிடம், அதோட அந்த அந்த கட்டிடமோட தலைவர் வந்துட்டு நம்ம அண்ணன் இயக்குனர் கேத்தி பாலா அவர்கள், அதான் அதோட தலைவர். அப்போ அவரும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த 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 புதிய கட்டிடம் எப்படி வாங்க போகிறோம் அப்படி சொல்லி அவர் ஒர்க்கிங் பேப்பர்லாம் போட்டுருக்காரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு பேராளர் எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம அதை செயலாக்கம் செய்ய இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.